கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்களுக்கும் ஸ்டாலின் திமுக குடும்பத்திற்கும் தொடர்பு இருக்கு. நிர்மல்குமார் அதை விளக்கணும். எந்த அடிப்படையில் அவர் டி.கே. சிவகுமார் முதலமைச்சர் ஸ்டாலின் குடும்பம் சொன்னாதான் கேட்பார் என்று சொல்வதற்கு அவரிடம் உள்ள ஆதாரங்கள் என்ன? அனைத்து கட்சி கூட்டத்தை கூட கூட்ட மறுக்கிறாரு விஜய். அதையும் நிர்மல்குமார் நியாயப்படுத்தி பேசுறார். அப்போ ஆள் பிடிக்கிற கேஸு, கவர்மெண்ட்டை கவுக்கிற கேஸ்னால் சாதாரண விஷயம் இல்லை. இட்ஸ் அ மேஜர் இஷ்யூ. அதை நீங்கள் சிபிசிஐடிக்கு தானே ஒப்படைக்கணும். ஏன் வந்து சிட்டி போலீஸை விசாரிக்குது? அப்போ நிர்மல்குமார் சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும், அதில் உண்மை இருக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் வாய்ப்பு? சும்மா வாய் புளிச்சது மாங்காய் புளிச்சது, பெங்களூர்லேருந்து பணம் வந்தது, பேங்காக்லேருந்து பணம் வந்ததுலாம் கதை அளந்துட்டு போகலாம். வேர் இஸ் த ப்ரூஃப்? தாவேகா கவர்மெண்ட் இஸ் ஆன் அ வீக் விக்கெட். இந்த விஷயத்தில் கர்நாடகா ஸ்பீக்ஸ் இன் ஒன் வாய்ஸ். அந்த மாநில முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாரு. முன்னாள் முதல்வர்கள் எல்லாரும் வராங்க. எல்லா முன்னாள் முதலமைச்சரும் வந்து அங்கே உட்காடுறாங்க. 5-6 பேர் வந்து உட்காடுறாங்க. இப்போதைய மத்திய அமைச்சர்களும் இருக்காங்க. எல்லாரும் அங்கே உட்காடுறாங்க. நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிட்ட மறுக்கிறீங்க. திரும்ப திரும்ப அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுன்றாங்க. நான் கூட்ட மாட்டேன், எனக்கு அது போதும் இது போதுன்னா உங்களை மீறி தான் போவாங்க. கூட்டணி கட்சிகளும் சொல்றாங்க. அப்ப நேச்சுரலி உங்க கூட்டணி கட்சி உங்க கூட இருக்கவனே சொல்றாங்க, மத்தவன கூட விடுங்க. உங்க கூட இருக்கவங்க சொல்றாங்க, நீ அவங்களையா மதிச்சிங்களா? அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்கன்னா நீங்க முதல்ல தெரிஞ்சுட்டு போக வேண்டியதானே. திமுக அடுத்து என்ன யோசிக்கும், என்ன செய்யும்னு யோசிக்கிற அளவு உங்ககிட்ட ஆளுங்களே இல்லையே. எல்லாத்தையும் மூடு மந்திரமா தானே நீங்க வச்சிருக்கீங்க. விஷ்ணு ரெட்டியும் ஜானும் ஆலோசகர்கள் அதை இன்ன வரைக்கும் அந்த ஜிஓ வெளியில விடல. அவங்க சிஎம் ரூம் பக்கத்துலேயே இப்போ புதுசாக கட்டுற தலைமைச் செயலகத்தில் பக்கத்துலேயே அவங்களுக்கு ஒரு ரூமு. செய்தி ஒலிபரப்பு துறையில் உண்மை சரிபார்க்கும் ஃபேக்ட் செக் யூனிட்னு ஒன்று இருக்குது. அது தப்புன்னு இதே நிர்மல்குமார் தான் ஜெயலலிதா ஸ்டாலின் பேரில் கேஸ் போட்டார். இப்போ இவங்க கவர்மெண்ட் தானே அதை வாபஸ் வாங்கினார். நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். சார், காவிரி நதிநீர் பிரச்சனை தொடர்பாக கர்நாடகாவில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. இங்கே நிர்மல்குமார் அவர்கள் அமைச்சர் நேற்றைய தினம் மீடியாவை சந்தித்த போது அனைத்து கட்சி கூட்டம் அவசியம் இல்லை அப்படிங்கிறத தெளிவுபடுத்திட்டாரு. ஏற்கனவே சட்டசபையில் எல்லாரோட கருத்தையும் கேட்டாச்சு, அதுக்கு தீர்மானமும் போட்டாச்சு. இப்போ திரும்ப அனைத்து கட்சி கூட்டம் அவசியம் இல்லைங்கிறத சொல்லியிருக்காரு. அதோடு மட்டும் இல்லாமல் திமுக கட்சி மேலே அடுக்கடுக்காக பல குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு. கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்களுக்கும் ஸ்டாலின் திமுக குடும்பத்திற்கும் தொடர்பு இருக்கு. ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதல்வர் ஆகணும் அப்படிங்கிறத அவர் மிகவும் விரும்பினாரு. இந்த குடும்பம் என்ன சொல்லுதோ அதை தான் அவர் கேட்பாரு. காங்கிரஸ் தலைமை சொல்வதை கூட அவர் கேட்க மாட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் தாவேகா எம்எல்ஏக்கள் மத்தியில் குதிரை பேரம் நடத்தப்பட்டதா சொல்லி கைதான வழக்கில் பெங்களூர்ல இருந்து தான் நிறைய பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்கு. இது எல்லாத்துக்குமே தொடர்பு இருக்குங்கிற மாதிரி மீடியாவை பார்த்து பேசியிருக்காரு. உங்களோட பார்வை என்ன சார்? எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமாருக்கும் ஸ்டாலின் குடும்பத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்று சொன்னார் எனக்கு தெரியல. ஒருவேளை தொடர்பு கூட இருக்கலாம். எல்லா முதலமைச்சர்களும் ஒருவரோடு ஒருவர் உறவு கொண்டிருப்பார்கள். அதுவும் திராவிட முன்னேற்ற கழக குடும்ப உறுப்பினர்கள் மு.க. ஸ்டாலின் ஆகட்டும், அவருடைய நெருங்கிய உறவினரான கலாநிதி மாறன், அவர்களுடைய உறவினர் முன்னாள் முதலமைச்சருடைய சகோதரி திருமதி செல்வி, இவங்க எல்லாருக்குமே கர்நாடகாவில் பெங்களூரில் ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்கின்றன. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். கலாநிதி மாறன் இங்கே எப்படி ஒரு மீடியா பேரனோ, சவுத் இந்தியாவில் ஒரு மீடியா பேரன், இங்கே சன் டிவி மாதிரி அங்கே உதயா டிவி இருக்குது. அவங்களுக்கு அங்கே நிறைய கர்நாடகாவில் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. கர்நாடகா பாலிட்டிக்ஸ்லையுமே இவங்க ஃபேமிலிக்கு ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் இருக்கும்போதுலேருந்தே ஒரு செல்வாக்கு இருக்கிறது என்பது உண்மை. சமீபத்தில் ஒரு மாத காலத்திற்கு உள்ளன்னு நினைக்கிறேன், தேர்தல் முடிவுகளுக்கு 1 மாத காலம் கழித்து ஸ்டாலின் குடும்ப உறுப்பினர்கள் குடகுல ஒரு வாரங்களும் ஓய்வு எடுத்து கொண்டிருந்தார்கள். அதை ஒட்டி வந்த சில நாட்களில் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய மருமகன் சபரீசன் டி.கே. சிவகுமார் முதலமைச்சரான பிறகு அவரை சந்தித்து ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டு அந்த புகைப்படம் கூட வெளியில் வந்தது. இந்த தகவல்களை எல்லாம் நான் சொல்கிறதால நிர்மல்குமார் சொல்கிறத நான் ஏற்றுக்கொள்கிறேன் அல்லது உண்மை என்று எவரும் கருத வேண்டாம். அப்படி நான் சொல்லவில்லை. நிர்மல்குமார் சொல்லுகிறார், ஸ்டாலின் குடும்பத்திற்கு டி.கே. சிவகுமார் மிகவும் நெருக்கம். காங்கிரஸ் தலைமை சொல்வதை கூட அவர் கேட்க மாட்டார். திமுக சொல்வதை ஸ்டாலின் குடும்பம் சொல்கிறதான் கேட்பார்ன்றாரு. இது எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அவர் சொல்கிறாருன்றதை அவர் தான் விளக்கணும். இப்போ இத்தகைய குற்றச்சாட்டுகளை சொல்லும்போது இது முழுவதும் அவதூறு அல்லது முழுவதும் இது சரின்னு நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. 2 விதமான கருத்துக்களுக்கும் நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. எடுத்த அடுப்புலேயே அது அவதூறுன்னு நான் சொல்ல முடியாது. எங்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை.
எடுத்தெடுப்புல இது உண்மைன்னு நான் சொல்ல முடியாது. என்கிட்ட அதுக்கான எந்த ஆதாரமும் இல்லை. அவர் தான் அதை விளக்கணும். யார்? நிர்மல்குமார் அதை விளக்கணும். எந்த அடிப்படையில் அவர் டிகே சிவகுமார் முதலமைச்சர் ஸ்டாலின் குடும்பம் சொன்னால் தான் கேட்பார் என்று சொல்வதற்கு அவரிடம் உள்ள ஆதாரங்கள் என்ன? ரெண்டாவது, இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய சென்சிட்டிவான நதிநீர் பிரச்சனையில் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு முதலமைச்சர் எந்த முடிவும் எடுக்க முடியாது. அது அந்த மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாங்க, ஒருமித்த கருத்தை தான் அவங்க எட்டுறாங்க. இங்கே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட கூட்ட மறுக்கிறாரு விஜய். அதையும் நிர்மல்குமார் நியாயப்படுத்தி பேசுகிறார். இதுக்கு முன்னால் ஜெயலலிதா, கருணாநிதி, எடப்பாடி, ஸ்டாலின் எல்லாருமே அனைத்து கட்சி கூட்டத்தை தான் வந்து கூட்டி ஒருமித்த கருத்தை எட்டி இருக்கிறார்கள். ஆகவே அப்படி பார்க்கும் பொழுது இன்றைக்கு ஒருமித்த கருத்தை உருவாக்குவதற்கு எந்த முயற்சிகளையும் மேற்கொள்ளாத தாவேகா, தமிழக வெற்றிக் கழகம், அதனுடைய அமைச்சர் பொத்தாம் பொதுவாக ஒரு குற்றச்சாட்டை கூறுவதை கடந்து மறுபடியும் சொல்கிறேன், அந்த குற்றச்சாட்டில் உண்மை இருக்கா பொய் இருக்கான்னு எனக்கு தெரியாது. அவர் சொல்கிறார், நம்ம கேட்டுக்கிறோம், அவ்வளோதான். ஆஹா, நிர்மல்குமார் அவதூறு பரப்பிட்டார்னு துள்ளி குதிக்கிறது அபத்தமானது. நிர்மல்குமார் உண்மையை சொல்லிட்டாருன்னு கொண்டாடுறதும் அபத்தமானது. வி ஹவ் டு ஜஸ்ட் லிசன், அவ்வளோதான். ரெண்டாவது, மேகதாது பிரச்சனை. மேகதாது பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அனைத்து கட்சி கூட்டம் வேண்டாம் என்று சொல்லுவதும் அதை நியாயப்படுத்துவதும் ஏற்புடையதல்ல. அது ரொம்ப எதேச்சதிகாரமான ஒரு அணுகுமுறை. சட்டமன்றத்தில் கூட்டி தீர்மானம் போட்டன்றது முட்டாள்தனமான வாதம். ஏன்னா சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் இல்லாத எத்தனையோ கட்சிகளும் எத்தனையோ அமைப்புகளும் இருக்கின்றன. எதுக்காக அனைத்து கட்சி கூட்டம்னு கூட்டுறோம்? எல்லாமே இந்த மாதிரி கர்நாடகாலையும் சரி, தமிழ்நாட்டிலையும் சரி, அல்லது நாடு முழுவதுமே முக்கியமான பிரச்சனைகளில் ஏன்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக நதிநீர் பிரச்சனை இல்லை, மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் பிரச்சனை இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து எல்லா கட்சிகளுக்கும் பிரதிநிதித்துவம் சட்டசபையில் இருக்காது. சட்டசபையில் பிரதிநிதித்துவம் இல்லாத கட்சிகளும் மக்களோட பிரதிநிதிகள். அதை தாண்டி விவசாய அமைப்புகள் இருக்கின்றன. விவசாய பிரதிநிதிகளை அழைச்சி பேசணும். அதுக்கு தான் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுன்றது. அதை கூட்ட மாட்டேன்னு சொல்கிறதும் அதை நியாயப்படுத்துறதும் ஏற்புடையது அல்ல. அதுவே நிர்மல்குமாருடைய கருத்து, முதல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு எதுவும் தெரியாது, நம்ம கேட்டுக்கணும், அவ்வளோதான். அது ரொம்ப சுவாரஸ்யமான குற்றச்சாட்டு. யூ ஹேவ் டு ஜஸ்ட் லிசன், அவ்வளோதான். நோ ஒப்பீனியன்ஸ். சரி, அது மடைமாற்றம் பண்ற மாதிரி ஐ தோணுது. டோன்ட் நோ, எனக்கு தெரியாதுன்றேன். நான் வந்து யாருக்கும் சர்டிஃபிகேட் கொடுக்கவும் விரும்பல, யாரையும் டிஃபெண்ட் பண்ணவும் நான் விரும்பல. இத்தகைய குற்றச்சாட்டை அவர் சொல்லுகிறார் என்றால் அவரிடம் ஏதோ ஆதாரம் இருக்கலாம், அல்லது அது அவதூறாகவும் இருக்கலாம். எனக்கு தெரியாதுன்றேன். எடுத்த எடுப்பிலே வந்து அவர் பொய் சொல்கிறாரு, மடைமாற்றம், அவதூறுன்னு நான் தயாராக இல்லை அப்படி சொல்வது. இது என்னுடைய கருத்து. பட் ரெண்டாவது பாயிண்ட்டு, மேகதாதுவை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் சொல்வது ஏற்புடையது அல்ல. கண்டிப்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். அதை கூட்டாமல் இருப்பதன் மூலம் விஜய் அரசு தவறான பாதையில் போகிறது என்று தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சார், பெங்களூர்ல இருந்து தான் நிறைய பணம் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. இதோட இல்லைங்க, எப்படி இது முடிச்சு என்னங்க போடுறது? எவிடன்ஸ் இருக்குது? அந்த கேஸ் முன்னாலேயே போகலையே. எல்லாரும் ஒருத்தராக பெயிலில் வந்துக்கினே இருக்கான். இப்போ சில பேர் ஏபி கொடுத்துருக்காங்க, ஆன்டிசிபேட்டட் பெயில் கொடுத்துருக்காங்க. என்ன எவிடன்ஸு? இது வரைக்கும் வந்து சொல்லுது, போலீஸ் சொல்லுது, ஒரு செய்தியாளரை கூட வந்து கூப்பிட்டு விசாரித்தாங்க, ஒரு ஃபோனை கூட பறிமுதல் பண்ணாங்க. அதை தாண்டி உங்ககிட்ட என்ன எவிடன்ஸு? அதில் வந்து கைது பண்ணப்பட்டவங்கல வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் விடுதலை ஆகி இருக்கிறார்கள். ஒரு 2 பேருக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுத்துருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒருத்தருக்கு எதிரான வழக்கை விசாரிக்கக்கூடாதுன்னு, அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு எதிரான வழக்கை விசாரிக்கக்கூடாதுன்னு தடை கொடுத்துருக்கு கோர்ட்டு. அப்போ எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இந்த வழக்கை காவல்துறை மேற்கொள்ளுகிறது? இது என்னுடைய பாயிண்ட். அவங்க பணப்பட்டுவாடா இருக்குன்னு மந்திரி சொல்கிறாரு, காவல்துறை ஒன்றும் சொல்லியா, டிஜிபி ஒன்றும் சொல்லியா. சென்னை மாநகர காவல்துறையோடைய ஐசோஸ் போலீஸ் தான் இதை விசாரிக்குது. வழக்கமாக இந்த மாதிரியான வழக்குகளை சிபிசிஐடி விசாரிக்கும். ஏன் இவர்கள் இதை சிபிசிஐடிக்கு ஒப்படைக்கவில்லை? சச் அ சென்சிட்டிவ் இஷ்யூ, மாநிலம் கடந்து அதில் வந்து ராமிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒருத்தன் ஃபாரினில் இருக்கான், அவனுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்க. அந்த அடிப்படையிலேயாவது சிபிசிஐடின்றது இட்ஸ் அ ஸ்பெஷலைஸ்டு யூனிட், இட்ஸ் ஈக்குவல் டு லோக்கல் சிபிஐ, இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் ஏஜென்சி. மாநில அரசே நினச்சா கூட அவ்வளோ சுலபமாக சிபிசிஐடியை மேனிப்புலேட் பண்ண முடியாது. ஒரு அரசை கவிழ்க்கிற முயற்சி, ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களை பூச் பண்ணுறாங்க, குதிரை பேரம் பண்ணி வாங்குறாங்கன்னா, டோன்ட் யூ திங்க் தட் இட் ஷுட் பி ஹேண்டில்டு பை an ஏஜென்சி லைக் சிபிசிஐடி? மினிமம் காமன் சென்ஸ். இன்னும் சொல்ல போனீங்கன்னா, சிபிசிஐடியை பார்த்து மாநில அரசை அஞ்சக்கூடிய சம்பவங்கள் நடந்திருக்கு. இன்ட்ரெஸ்டிங்லி 2 வருஷத்துக்கு முன்னால் ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும் பொழுது அன்றைக்கு சந்தீப் ராய் ராத்தூர் என்பவர் கமிஷனராக இருந்தார். இப்போ கொஞ்ச நாள் டிஜிபியாக இருந்தார். எலெக்ஷன் டைமில் அவர் டிஜிபி அப்பாயிண்ட் பண்ணாங்க. விஜய் வந்த பிறகு கொஞ்ச நாள் அவர் இருந்தார். அப்புறம் இப்போ வந்து சிறைத்துறை டிஜியாக இருக்கார். அவர் சென்னை மாநகர கமிஷனர் அருணுக்கு முன்னால் இருக்கும் பொழுது ஒரு ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட ஏதோ சம் பிக் பீப்புள் டீலிங், அந்த இஷ்யூ ஏற்கனவே கம்பெனி லா போர்டில் இருக்குது. அப்படி இருக்கும்போது அதில் வந்து கைவிட்டு வாங்கியதாக
காவல்துறை பணம் வாங்கிட்டு ஒருத்தருக்கு சார்பாக அந்த கேஸை முடிச்சதா குற்றச்சாட்டு. அப்போ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அதில் பாதிக்கப்பட்ட ஒருவர், போலீஸ் விசாரணையில், சென்னை மாநகர காவல்துறை விசாரணையில் பாதிக்கப்பட்ட ஒருவர், அவர் ஏற்கனவே கம்பெனி லா போர்டு பெட்டிஷனராகவோ அல்லது வாதியாவோ பிரதிவாதியாவோ இருக்கார். அவர் இந்த மேட்டரை ஹைகோர்ட்டு கொண்டு போகிறாரு. நல்லா கவனிங்க, ஹைகோர்ட்டில் இப்போ ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் இப்போ இருக்கார். அவர் என்ன கேட்குறாரு, ஏற்கனவே இது என் முன்னால் இருக்க கேஸ் இது, ஏற்கனவே இது கம்பெனி லா போர்டில் இருக்க கேஸு, இதில் போலீஸ் எப்படி இன்வால்வ் ஆக முடியும்? ஏன்னா பெரிய அளவில் பணம் கைமாறியதான் குற்றச்சாட்டு. இதில் போலீஸ் எப்படி தலையிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து சென்னை மாநகர காவல்துறை இதை விசாரித்ததில் முறைகேடு நடந்திருக்கிறது என்று நம்புவதற்கு பூர்வாங்க ஆதாரம் இருக்கிறது. தேர் இஸ் அ prima facie case to suspect that there is some corruption involved in it அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை வந்து நல்லா கவனிங்க, அந்த கேஸை சிபிசிஐடிக்கு, நாட் சிபிஐ, சிபிசிஐடிக்கு என்ட்ரஸ்ட் பண்ணுறாரு, கொடுக்குறாரு. இப்போ தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும், சிபிசிஐடியும் தமிழ்நாடு டிஜிபி கீழே தான் ஒர்க் பண்ணுது. அதுவும் முதலமைச்சர் உள்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய ஸ்டாலினோட கட்டுப்பாட்டில் தான் இயங்குது. இட் இஸ் நாட் சிபிஐ, அமித்ஷா கட்டுப்பாட்டில் இயங்குறது அல்ல. சிட்டி போலீஸ்லேருந்து, சென்னை சிட்டி போலீஸ்லேருந்து சிபிசிஐடிக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. என்ன பண்ணாங்க தெரியுமா ஸ்டாலின் கவர்மெண்ட்டு? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அதுக்கு ஸ்டே வாங்கினாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் ஸ்டே வாங்குற? வாம் போலீஸ் தானே. சிபிஐக்கு போய் ஸ்டே வாங்கினா ஓகே, மோடி அரசு பொலிட்டிக்கலாக உங்கள் எனிமீஸு பழி வாங்குறாங்கன்னா இட் இஸ் யுவர் ஓன் ஃபோர்ஸ். நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, சிபிசிஐடியை பார்த்து லோக்கல் கவர்மெண்ட்டே எந்த சீஃப் மினிஸ்டர் கீழே, எந்த முதலமைச்சருக்கு கீழே, உள்துறை செயலாளர் கீழே ஃபங்க்ஷனிங் ஆகுதோ அவங்களே வேணாம் லோக்கல் போலீஸ் தான் விசாரிக்கணும்னு போகிறாங்கன்னா, அப்போ சிபிசிஐடிக்கு சம் ஃபங்க்ஷனல் இண்டிபெண்டன்ஸ் இருக்கு, அட்டானமி இருக்குது டு சர்டன் எக்ஸ்டென்ட். இட்ஸ் அ மினிமம் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ ஆள் பிடிக்கிற கேஸு, கவர்மெண்ட்டை கவுக்கிற கேஸ்லாம் சாதாரண விஷயம் இல்லை, இட்ஸ் அ மேஜர் இஷ்யூ. அதை நீங்கள் சிபிசிஐடிக்கு தானே ஒப்படைக்கணும். ஏன் வந்து சிட்டி போலீஸை விசாரிக்குது? இந்த கேள்வி இன்று எழுப்பப்படுகிறது. நமக்கு தெரியாது அங்கே என்ன நடந்ததுன்னு. யார் மேலே தப்பே நடந்ததா, அல்லது வந்து வெறுமனே ஜோடிக்கப்பட்ட கேஸா, அல்லது ஏதோ ஓரளவுக்கு தப்பு நடந்திருக்குது, பட் அதில் இன்வால்வ் ஆனவங்க எல்லாருக்கும் இதுதான்னு தெரியாது, ஏதோ விஷயங்களுக்காக அவங்க போயிருக்காங்க. அப்படி எத விதமான வேரியஸ் தியரிஸ் யூ கேன் ஃப்ளோட். வி டோன்ட் நோ த மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ், ஆக்சுவல் கிரிமினாலிட்டி இன்வால்வ் இன் இட் நமக்கு தெரியாது. பட் prima facie பார்க்கும்போது ஒரு அரசை எலெக்டட் கவர்மெண்ட், பாப்புலர்லி எலெக்டட் கவர்மெண்ட், அந்த கவர்மெண்ட்டை கவுக்கிறதுக்கு ஒரு அட்டெம்ப்ட் நடக்குதுன்னா, யூஸ்வலி த சீஃப் மினிஸ்டர், த கவர்மெண்ட் would have entrusted the case to the CBCID. Now why the local police is involved and why they are still dealing with இந்த கேள்வி இன்றைக்கு எழ ஆரம்பித்திருக்கிறது. இப்போ நான் ஏன் இந்த கொண்டு வந்து இவ்வளோ பெரிய நீண்ட ராமாயணத்தை சொல்கிறேன்னா, நிர்மல்குமார் சொல்கிறார்ல பணம் கைமாறுச்சு, பெங்களூர்லேருந்து பணம் வந்தது, அங்கே வந்து இங்கே வந்ததுன்னு. தென் why don't you hand it over to CBCID? நீங்களே ஏன் வச்சுக்கிறீங்க? அப்போ இது பல கேள்விகளை எழுப்புது. ரெண்டாவது, அரஸ்டான ஒவ்வொருத்தராக இன்றைக்கி பெயிலில் வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ நிர்மல்குமார் சொல்கிறது வந்து எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும், அதில் உண்மை இருக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் வாய்ப்பு? சும்மா வாய் புளிச்சது, மாங்காய் புளிச்சது, பெங்களூர்லேருந்து பணம் வந்தது, பேங்காக்லேருந்து பணம் வந்ததுலாம் கதை அளந்துட்டு போகலாம். வேர் இஸ் த ப்ரூஃப்? அப்போ இந்த கேள்வி எழுவது என்பது நியாயமானது. அவர் நிர்மல்குமார் சொல்வதில் வந்து நிறைய முரண்பாடுகள் இருக்குது. த கவர்மெண்ட் இஸ் ஆன் அ வீக் விக்கெட், அப்படி தான் தோணுது அதை நம்ம இன்றைக்கி பார்க்கும்போது. நிச்சயமாக சொல்கிறேன், நான் இதில் இந்த பக்கம் சரி அந்த பக்கம் தப்பு, குதிரை பேரமே நடக்கலைன்னு நான் சொல்லலை, அல்லது போலீஸ் சொல்கிற மாதிரி மொத்தமாக நடந்தது கவுக்குறது அதுவும் நமக்கு தெரியாது. பட் தேர் ஆர் மெனி கிரே ஏரியாஸ். இது பலவிதமான சந்தேகங்களை கிளப்புகிறது. தட்ஸ் ஆல். சரி, இவர் இதோட நிறுத்தல. கருணாநிதி அவர்கள் தமிழர்களுக்கு விரோதமான விஷயம் இந்த காவேரி பிரச்சனையில செஞ்சிருக்காரு, அதையே மு.க. ஸ்டாலின் அவர்களும் இப்ப தொடர்றாரு. பழைய ராமாயணங்க, அது 74 அவர் ட்ரைபுனல் வச்சார், இந்திரா காந்தி சொன்னாங்க. அவன் ஏங்க இதெல்லாம் பேசி 52 வருஷமாக புளிச்சு போன கதைங்க. அவங்க இவங்களை அட்டாக் பண்ணுறாங்க, இவங்களால பதில் சொல்ல முடியல. தாவேகா கவர்மெண்ட் இஸ் ஆன் அ வீக் விக்கெட். இந்த விஷயத்தில் கர்நாடகா ஸ்பீக்ஸ் இன் ஒன் வாய்ஸ். அந்த மாநில முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாரு. முன்னாள் முதல்வர்கள் எல்லாரும் வராங்க, எல்லா முன்னாள் முதலமைச்சரும் வந்து அங்கே உட்காடுறாங்க. 5-6 பேர் வந்து உட்காடுறாங்க. இப்போதைய மத்திய அமைச்சர்களும் இருக்காங்க. எல்லாரும் அங்கே உட்காடுறாங்க. நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிட்ட மறுக்கிறீங்க. என்ன காரணம் இருக்க முடியும் சார்? ஏன் மறுக்கணும் சார் அவங்க? இட்ஸ் $1 million கொஸ்டின். எனக்கு பதில் தெரியல, தெரிஞ்சாலும் சொல்ல முடியுமான்னு தெரியல. சார், நிர்மல்குமார் அவர்கள் இதுக்கு என்ன சொல்றாருன்னா, ஒரு கட்சி உயர்நீதிமன்றம் போயிருக்கு, இன்னொரு கட்சி சுப்ரீம் கோர்ட் போயிருக்கு, இங்கேயே வந்து ஒத்துமை இல்லை
அப்படி இவங்களை வச்சு என்ன ஏங்க நீங்க ஒத்துமை இல்லைன்னா நடத்துறது அதுக்கு நீங்க தானே அப்படிங்கிறாரு. காரணம். அவங்க திரும்ப திரும்ப அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுன்றாங்க. நான் கூட்ட மாட்டேன். எனக்கு அது போதும் இது போதுன்னா உங்களை மீறி தான் போவாங்க. கூட்டணி கட்சிகளும் சொல்றாங்க. அப்ப அனைத்து நேச்சுரலி கட்சி உங்க கூட்டணி. கூட்டணி கட்சி உங்க கூட இருக்கவனே சொல்றான்ல, மத்தவன கூட விடுங்க. உங்க கூட இருக்கவங்க சொல்றாங்க, நீங்க அவங்களையே மதிச்சீங்களா? ஒரு கட்சி திமுக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்குன்னா கண்டிப்பா அது வந்து நம்ம கேஸை வீக்கெண்ட் பண்ணும். ஆளுங்கட்சி போகாம இவங்க போறாங்க. இப்போ அவங்க போறாங்கன்ட்டு இவங்களும் போறாங்கன்னு கேள்விப்படுறேன். நாங்க இப்போ போறதா இருந்தோம், அறிவிக்கிறதுக்குள்ள இவங்க போயிட்டாங்க. இவங்களுக்கு என்ன தேவை வந்தது அப்படின்னு கேக்குறாரு. அதெல்லாம் செய்யும். டிஎம்கே அது வழக்கமா செய்வாங்க. அதை ஸ்மெல் பண்ணிட்டாங்கன்னா முதல்ல அவங்க செஞ்சுருவாங்க. மதுவிலக்குன்னு ஜெயலலிதா பிளான் பண்ணாங்கன்னா உடனே அதுக்கு முன்னாலே தெரிஞ்சுக்கிட்டு நான் மதுவிலக்குன்னாரு கலைஞர் 2016. இது இந்த கூத்தெல்லாம் அவங்க பண்ணோம். அதுக்கு தான் அவங்க அப்போசிஷனாக இருக்காங்க. அவங்க ரோல் அவங்க ப்ளே பண்ணுறாங்க. இதுக்கு யார் காரணம்? நீங்கள் முதல்லயே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருந்தீங்கன்னா அவங்க வந்திருக்க மாட்டாங்க. திமுக என்பது ஒரு எதிர்க்கட்சி என்கின்ற முறையில் மிக வலுவான ஒரு கட்சி அது. அவங்க மிக சிறப்பான வலுவான ஆக்ரோஷமான எதிர்க்கட்சியாக வரலாறு பூரா கடந்த 75 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் செயல்பட்டிருக்காங்க. ஆளுங்கட்சியாக வந்து அவங்க நல்ல விதமாக செயல்பட்டாங்கன்னா அதுக்கு பதில் ரொம்ப கடினம். பட் ஆஸ் அ அப்போசிஷன் தே ஆர் வெரி பவர்ஃபுல் அண்ட் தே ஆர் எக்ஸலண்ட் அப்போசிஷன். விஜயோட நல்ல நேரமோ கெட்ட நேரமோ அவங்க திமுக மாதிரியான ஒரு வலுவான எதிர்க்கட்சிக்கிட்ட இன்றைக்கி மாட்டிக்கிட்டு அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்கன்னா நீங்கள் முதல்ல தெரிஞ்சுட்டு போக வேண்டியதானே. திமுக அடுத்து என்ன யோசிக்கும் என்ன செய்யும்னு யோசிக்கிற அளவு உங்ககிட்ட ஆளுங்களே இல்லையே. எல்லாத்தையும் மூடு மந்திரமாக தானே நீங்கள் வச்சுருக்கீங்க. எல்லா அப்பாயின்மெண்ட்டும் மூடு மந்திரமாக தானே இருக்குது. இப்போ இன்றைக்கி தினமலரில் எழுதியிருக்காங்க, அந்த செயலாளர்கள் ஜிஓ போட்டாங்க, உங்களுக்கு தெரியும். அந்த இவர் விஷ்ணு ரெட்டியும் ஜானும் ஆலோசகர்கள். அது இன்ன வரைக்கும் அந்த ஜிஓ வெளியில் விடலை. அவங்க சிஎம் ரூம் பக்கத்துலேயே இப்போ புதுசாக கட்டுற தலைமைச் செயலகத்தில் பக்கத்துலேயே அவங்களுக்கு ஒரு ரூமு. அதை தாண்டி இப்போ என்ன சொல்கிறாங்க, செய்தி ஒலிபரப்பு துறையில் உண்மை சரிபார்க்கும் ஃபேக்ட் செக் யூனிட்னு ஒன்று இருக்குது. அது தப்புன்னு இதே நிர்மல்குமார் தான் ஜெயலலிதா ஸ்டாலின் பேரில் கேஸ் போட்டார். இப்போ இவங்க கவர்மெண்ட் தானே அதை வாபஸ் வாங்கினார். இப்போ அந்த உண்மை சரிபார்க்கும் அமைப்புக்கு இவங்க தாவேக ஆதரவாளரோ கட்சியில் இருந்த யாரோ ஒருத்தரை போட்டிருக்காங்க. மக்கள் தொடர்புக்கும் கட்சியிலிருந்து போட்டிருக்காங்க. இதெல்லாம் என்னங்க நியாயம்? சரி, நீ போட்டது எனக்கு தப்பு இல்லை, எல்லாரும் போடுவாங்க. இதில் எந்த நியாயம் நான் எதை கேட்குறேன்னா அதை ஏன் வெளியில் சொல்லலைன்றேன். நீங்கள் போடுறது எல்லா ஆளுங்கட்சியும் அவங்களுக்கு தேவையானவங்களை தான். அது அந்த உதவி மக்கள் தொடர்பு ஏபிஆர்ஓன்றது ரொம்ப ரொம்ப மோசமான, அதாவது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப இட்ஸ் வார்த்தைகளே கிடையாது. அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் அது டிஐபிஆர்ன்றது. ஹாஃப் ஆஃப் த பிஆர்ஓஸ் திமுகவாக இருப்பான், ஹாஃப் ஆஃப் த பிஆர்ஓஸ் ஏடிஎம்கேவாக இருப்பான். வேறு எந்த ஸ்டேட்லேயே அந்த அட்டூழியம் நடக்குமான்னு தெரியல. ஏன்னா நாங்கள் இருந்திருக்கேன் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக, வந்து நம்ம ஃபீல்டு ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன். 91லேருந்து நான் பார்க்குறேன். ஹாஃப் ஆஃப் தம் வில் பி ஏடிஎம்கே, ஹாஃப் ஆஃப் தம் வில் பி டிஎம்கே. கருணாநிதி செத்தப்போ அந்த டெத்து பாடி எடுத்துகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அப்போ எடப்பாடி கவர்மெண்ட்டு ஹாஃப் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு அங்கே வந்து நிற்குது ஆன் தர் ஓனு. என் விசுவாசத்தை காட்டுறாங்க. அப்போ இப்படி ஒரு கேடுகட்ட ஒரு டிபார்ட்மெண்ட் அது. இப்போ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இன்னும் போஸ்டிங் போட ஆரம்பிக்கல. பட் இந்த சரிபார்ப்பகமும் அந்த இன்னொரு போஸ்டிங்கும் ஸ்டாலின் பீரியடில் அறிவிப்பு வந்தது, முறையாக அறிவிப்பு வந்தது. தி மேட் அன் அனௌன்ஸ்மெண்ட் அண்ட் அப்பாயிண்டட் இட். இங்கே ஜிஓ போட்டதுக்கு என்ன அறிகுறியே இல்லைங்க. நீங்கள் டிரான்ஸ்பரன்சி இல்லாத ஒரு கவர்மெண்ட்டுங்க இது, which is not correct and it is not முதல்வர் dangerous, which is dangerous. பதவி ஏற்கும்போது டிரான்ஸ்பரன்சி இருக்குன்ற அப்போ வாக்குறுதி என்ன தான் அவர் டிரான்ஸ்பரன்சி கொடுத்தாரு. இருக்கு? முதல்ல ஒரு ஜோசியரை போட்டிங்கன்னாங்க, நீங்கள் அப்பாயின்மெண்ட்டை வாபஸ் வாங்கினீங்க. அப்பாயின்மெண்ட்டை வாபஸ் வாங்கியிருக்க கூடாது. அவர் ஜோசியர்ன்றது ஒன்றும் தடை செய்யப்பட்ட தொழில் கிடையாது. இன்ஃபேக்ட் அவர் ஜோசியர்ன்றது வந்து ஒன் ஆஃப் ஹிஸ் ப்ரொஃபஷன்ஸ். அதுக்கு பயந்து போய் நீ ஜெர்க் ரியாக்ஷனாக இவர் வந்து வாபஸ் வாங்கினார் விஜய். அவர் வாபஸ் வாங்கியிருக்க கூடாது, அது ஒரு தப்பு. அதுக்கப்புறம் அவர் என்ன உஷார் ஆகிட்டார், நம்ம எதை வேணால் போடலாம், ஜீவோ வெளில விடாதுன்ட்டார். அதுக்கப்புறம் போட்ட ஜீவோ அந்த ஜெகதீஷ்ன்றவரோட ஜீவோ வந்து அவர் போடுறாரு விஜய் பர்த்டேக்கு, அவர் வாழ்த்து சொல்லும்போது போட்ட பிறகு தான் வெளி உலகம் தெரிய வருது. அப்புறம் அதுக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ ஜானோட அப்பாயின்மெண்ட்டும் விஷ்ணு ரெட்டியோட அப்பாயின்மெண்ட்டும். இப்போ இந்த 2 அப்பாயின்மெண்ட், இது எதுக்குமே டிரான்ஸ்பரன்சி இல்லை. இது எந்த விதத்தில் நியாயம்? அதில் உண்மை சரிபார்ப்பகத்தை முதல்ல அந்த கான்செப்ட் அது தப்புன்னு கேஸ் போட்டவர் தான் நிர்மல்குமார். மந்திரி ஆனோன்னு அதை வாபஸ் வாங்குறாரு. அப்பயே நினச்சாங்க கரெக்டு, இவங்க ஏதோ அப்பாயின்ட் பண்ண போகிறாங்க. இப்போ இவங்க ஆள் ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணுங்க. நான் அதை கேள்வி கேட்கல, அப்பாயின்மெண்ட்டை நான் கொஸ்டின் பண்ணல. அதை ஏன் பொது வெளியில் வைக்கல? ஜிஓன்றது பப்ளிக் டாக்குமெண்ட்டுங்க. ஒரு பியூனை அப்பாயின்ட் பண்ணால் கூட நீ பொது வெளியில் இருக்கணும். இது எதுவுமே சரியில்லைங்க. இது டிரான்ஸ்பரன்சி இல்லாத ஒரு கவர்மெண்ட்டாக போயிட்டுருக்கு. இது வந்து இவங்க பெரும் சிக்கலை வரும் நாட்களில் சந்திப்பார்கள். சார், நீங்கள் சொன்ன அதே தினமலர் ஆர்டிக்கலில் இன்னொன்று சொல்லியிருக்காங்க சார். விஜய் அவர்களுடைய பர்சனல் பாதுகாப்பு செய்யக்கூடிய ஒருத்தர் வந்து காவலர்கள் மத்தியில் அவரே தான் பாதுகாப்பு கொடுக்குறாரு,
காவல்துறையினருக்கே அவருக்கு என்ன போஸ்டிங், ஏன் அவர் இங்க இருக்காருங்கிறது தெரியல அப்படிங்கறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பெரிய சிக்கலுங்க. அது பற்றி எவ்வளோ தூரம் நம்ம பேச முடியும்னு எனக்கு தெரியல. ஏற்கனவே நம்ம ஃப்ரண்ட்லைன் ஆர்கே ராதாகிருஷ்ணன் அது குறித்து புதிய தலைமுறையாக நியூஸ் 18 தொலைக்காட்சியில் விரிவாகவே பேசியிருக்காரு. இதில் வந்து நிறைய நடைமுறை சிக்கல்கள், சட்ட சிக்கல்களும் இருக்குன்னு. நம்ம முதலமைச்சரின் பாதுகாப்பு என்பது முழுக்க முழுக்க தமிழக காவல்துறையோட பொறுப்பு. அதில் காம்ப்ரமைஸுக்கு இடம் கிடையாது. அதில் வெளியாட்களுக்கும் சம்மந்தம் இருக்க முடியாது. அப்போ இவருக்கு நீண்ட நாட்களாக இவருடைய பாதுகாவலராக இருந்த ஒருவர் எந்த கெப்பாசிட்டியில் அவர் வருகிறார் என்று யாருக்குமே தெரியலன்னு நண்பர் ஆர்கே ராதாகிருஷ்ணன் பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர், அவர் வந்து கிட்டத்தட்ட 2-3 வாரங்களுக்கு முன்பு ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் சொன்னார். நான் பார்த்தேன். தினமலரில் அதையும் எழுதியிருக்காங்க இன்றைக்கி. இதெல்லாம் கடந்த காலங்களில் நடக்காத சம்பவங்கள். இது பலவிதமான சிக்கல்களை அரசுக்கு கொண்டு வரும். நம்ம ஒன்றும் இதுக்கு மேற்கொண்டு இதை பற்றி பேச முடியாது. என்ன செய்கிறாங்களோ அவங்க அனுபவிச்சுட்டு போட்டு விட வேண்டியது. தெர் ஆர் மெனி அன்ஆன்சர்டு கொஸ்டின்ஸ். எந்த கவர்மெண்ட்லேயும் நடக்காத சில விஷயங்கள் நடக்குது, விச் இஸ் சீரியஸ் ஆக்சுவலாக. தெர் இஸ் நோ காம்ப்ரமைஸ் ஆன் சீஃப் மினிஸ்டர் செக்யூரிட்டி. முதலமைச்சர் பாதுகாப்பில் எத்தகைய சமரசத்துக்கும் இடம் கிடையாது. அதில் யாருக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஃபுல் ப்ரூஃப் செக்யூரிட்டி முதலமைச்சருக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதிலும் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் கிளாரிங்காக சில அனாமலிஸ்வாங்க, சில வினோதங்கள் தென்படுகின்றன. இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. இதை பற்றி நம்ம வந்து ஜஸ்ட் வி கேன் ஒப்பைன், அவ்வளோதான். இதை தாண்டி இதில் எதுவும் நம்ம வந்து கேள்வி கேட்பதோ அல்லது வந்து சட்ட ரீதியாக இதை அணுகுவதோ நமக்கெல்லாம் உரிமை இருக்கிறதா எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ வெதர் சம்படி எல்ஸ் விஷயம் அறிந்தவர்களுக்கு வேண்டுமானால். அது ஒரு கிளாரிங்கான ஒரு பர்சனல் ஆஃபீஸர். அவர் வந்து அவரோட பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸராக அவர் இருக்கார். அவர் நீண்ட நாட்களாக அவருடைய திரைத்துறை வாழ்க்கையிலேருந்து அவருடன் இருக்கக்கூடியவர் அப்படின்றாங்க. ஒரு பெரிய ஒரு 7-8 நாடுகளில் அவருக்கு கம்பெனிஸ்லாம் இருக்குன்றாங்க. இண்டிவிஜுவலி அவர் நல்லவராக கெட்டவராக, தட்ஸ் நாட் அவர் கன்சர்ன். சீஃப் மினிஸ்டர் ஜோசப் விஜயோட அவர் அரசியலுக்கு வருவதற்கு முன்பே பல ஆண்டுகள் அவருக்கு மெய்காப்பாளராக இருந்தவர், நம்பிக்கைக்குரியவர், அவருடைய நம்பிக்கைக்குரியவராக இஸ் அ ட்ரஸ்டட் ஆஃபீஸர், ட்ரஸ்டட் மேன்றாங்க. இப்போ அவர் சிஎம் ப்ரோட்டோக்காலில் இருக்கார். எப்படி இருக்கார் புரியல. இதெல்லாம் நடந்ததே இல்லை கடந்த காலங்களில். திஸ் மே இன்வால்வ் சம் லீகல் இஷ்யூஸ். பட் அது சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர்ஸ் தான் முடிவு பண்ணணுமே. நம்ம வந்து அதை பதிவு பண்ணலாம், ஆஸ் எ ஜேர்னலிஸ்ட்டாக பதிவு பண்ணலாமே ஒழிய அதோட லீகல் ராமிஃபிகேஷன்ஸ் என்ன, அப்படி யாராவது ஒருத்தர் இந்த சிஎம் செக்யூரிட்டி ப்ரோட்டோக்காலில் இருக்க முடியுமான்றதெல்லாம் எனக்கு தெரியல. இப்படி ஒன்று இருந்ததே இல்லை. 91 தான் நான் பார்க்குறேன், ஜெயலலிதா பீரியடில் இப்படி ஒன்று இருந்ததே கிடையாது. இண்டிவிஜுவல்ஸ் அப்படி உள்ளே போக முடியாது, அந்த வளையத்துக்குள்ளே நீங்கள் போக முடியாது. எனவே அதுக்கும் பதில் இல்லை இன்றைக்கி. ஸோ மெனி அன்ஆன்சர்ட் கொஸ்டின்ஸ். அது இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் வேர்ல்டில் வந்து நீங்கள் அந்த காலத்தில்னா மூடி மறைக்கலாம். இன்றைக்கி அப்படி கிடையாது. எவ்ரிதிங் இஸ் ஓப்பன். டிஜிட்டல் வேர்ல்டு, எவ்ரிபடி இஸ் நேக்கட் இன் டிஜிட்டல் வேர்ல்டு. ஸோ இதில் எல்லாருக்கும் எல்லாம் தெரியுது இன்றைக்கி. இந்த கவர்மெண்ட் இஸ் அடமெண்ட் இன் ஷட்டிங் இட்ஸ் மவுத். ஒன்றும் பண்ண முடியாது, நான் வேடிக்கை தான் பார்க்குறேன். சரி, இறுதியாக ஒரு கேள்வி. அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காங்க. இயற்கை வந்து முதல்வருக்கு துணை நிற்குது, அருள் புரியுது. ஏன்னா அவர் வந்து இந்த காவிரி விஷயத்துல ரொம்பவும் உண்மையான மனசோடு அவர் நிறைய நடவடிக்கைகள் எடுத்ததால தான் மழை வந்து இப்போ தானாகவே தண்ணி வருது அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு கேம்பெயின் வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பேசுகிறதையும் நம்ம பார்க்குறோம். இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வருண பகவான் அருள் புரிந்தார் அப்படின்னா, கடந்த காலங்களில் வந்து கிரைசிஸ் வந்து வருண பகவான் ஆசீர்வாதத்தில் தான் காப்பாற்றப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில். மழை பெஞ்சு வழிஞ்சால் தான் தண்ணியை கொடுப்பான், நம்ம இல்லாட்டி கொடுக்க மாட்டோம். இதை சீரியஸாக எடுத்துக்க தேவையில்லை. இது யூ கேன் ஜஸ்ட் இக்னோர் இட் அண்ட் கோ ஃபார் இட். சார், சிபிஎம் செக்ரட்டரி இவர் சண்முகம் அவர்கள் சொன்னார் 2 நாளில் எப்படி வந்து அணை வந்து ஃபுல்லாகிடுச்சு, எப்படி தண்ணி வந்தது அப்படின்னு கேட்டார். எதிர்கட்சிகள் என்ன சொன்னாங்கன்னா, இவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, இவர் போவார், கொஞ்சம் தண்ணி வரும், மழை வரும், இதையே வந்து அவங்க ப்ராப்பகேண்டா பண்ணுவாங்கன்ற குற்றச்சாட்டை முக்கியமாக எடுத்து வச்சிருந்தாங்க. அதனால அந்த கேள்வி தண்ணி வந்துடுச்சு. சிக்கலான விஷயம். கடந்த காலங்களில் வருண பகவான் ஆசீர்வாதத்தால் தான் ஜெயலலிதா, கருணாநிதி, எடப்பாடி, ஸ்டாலின் எல்லாருமே தப்பிச்சிருக்காரு. இந்த முறை வருண பகவான் சற்று அடம் பிடித்தார். பிறகு அவர் மனம் இறங்கி விஜய் ஆசீர்வதித்தார். பிரச்சனை இப்போதைக்கு தீர்ந்தது. இதோடு விடுங்கள், அவ்வளவுதான். நன்றி சார். நன்றி.